நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பெயர்ச்சி பலன்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி நம்ம சொல்ல போகிறோம். சனி இது நாள் வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு 29/3/2025 மீனம் சென்று சஞ்சாரம் செய்கிறார். இந்த சனி பகவான் மீனத்தில் 2.5 ஆண்டு காலம் இருப்பார் சுமார். இந்த 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் மீனத்தில் இருந்து 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா வயதுக்கு ஏற்ற ஒரு பலனை கொடுப்பார். இப்போது 7.5 சனி நடக்குதுன்னா 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள், அதாவது படிப்பில் கவனம் இருக்காது, மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது செஞ்சுட்டு போவோம். ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டு ஒஸ்ட்டு ரவுண்டுன்னு சொல்லணும், செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு. டென்ஷன் இருக்கும், இருந்தாலும் ஜெயிப்பாங்க. கடைசியில் வாழ்க்கையை செம்மைப்படுத்திட்டு போகும், சீர்படுத்திட்டு போகும்னு சொல்லணும். ஆனால் இந்த சனி பெயர்ச்சினாலே ஜனங்களுக்கு ஒரு பெரிய அலர்ஜி தாங்க. இப்போது குரு பெயர்ச்சி இதெல்லாம் வந்ததுன்னா அந்தளவுக்கு ஜனங்க ஒரு பயம் அவங்கக்கிட்ட இல்லை. ஆனால் சனி பெயர்ச்சினால ஐயோ சனி ஜாதக என்னுடைய ராசிக்கு எங்கெங்கே வராரு, எதாவது பிரச்சனை பண்ணிடுவாரா, எதாவது கெடுதல் பண்ணிடுவாரா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது ஜனங்கக்கிட்ட. அதாவது சனி பகவான் சனி பகவானுடைய நிலை சனி பாதித்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி கர்மகாரகன், தொழில்காரகன், உத்தியோகக்காரகன்னு பேர். அப்போது வேலையில் ஒரு சுவராசி இருக்காது சனி பாதித்தா. சனி நீச்சம் அடைஞ்சாலோ மற்ற தீய ஸ்தானங்களில் போய் அமர்ந்தாலோ அப்படின்னு. அதே நேரத்தில் மன அழுத்தத்தை கொடுக்கும், மற்றபடி நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகளை தரும். இந்த சனி பகவான் முதல் ரவுண்டு படிப்பை கெடுக்கும்னு சொன்னோம் இளம் பிராயத்தில். 2வது ரவுண்டு 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் இருந்தாலும், பரபரப்பு இருந்தாலும், மன உளைச்சல் இருந்தாலும், டார்ச்சர் இருந்தாலும் கடைசியில் ஜெயிக்கக்கூடிய தருணம். கடைசி 7.5 வருஷத்தில் 5 வருஷம் டென்ஷனாக இருப்பாங்க, கடைசி 2 வருஷம் சாதிப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் 3வது சுற்று ஒரு 50 வயசு 55 வயசுக்கு மேலே வரும். அது பார்த்திங்கன்னா உடலை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மற்றபடி இந்த சனிக்கு பிரீத்தி பண்ணிக்கிறது நல்லது. சனி பகவான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துகிறது ரொம்ப நல்லது. இப்போது இந்த சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 வருஷம் அதிகபட்சமாக அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலை. சனி மந்தன்னு ஒரு பேர் இருந்தாலும் எடுத்த உடனே ஒரு ஆட்சி, அதாவது சனி தசை நடந்தாலோ இல்லை 7.5 சனியில் கொடுக்கணும்னு நினச்சாலோ எடுத்த உடனே கொடுத்துட மாட்டார். ரொம்ப சோதனைகளை கொடுத்து பிறகு தான் தருவார். சனி தசை நடக்கிறவங்க யோக தசையாக இருந்தால் கூட பார்த்தா எடுத்த உடனே அவங்களுக்கு பலன் கிடைக்காது, படிப்படியாக தான் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி வாங்க ராசிக்குள் செல்லலாம், ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த துலா ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கி. இந்த துலா ராசிக்கு சனி பெயர்ச்சி இந்த 2.5 ஆண்டு காலம் மீனத்தில் இருக்கும் சனி பகவான் நல்லது செய்வாரா, கெடுதல் செய்வாரா? அதாவது சாதகமாக சனி பெயர்ச்சி, பாதகமாக? இது நாள் வரைக்கும் சனி பகவான் கடந்த 2.5 ஆண்டு காலமாக கும்பத்தில் இருந்தார். கும்பம் என்பது உங்களுக்கு 5ஆம் இடம்.
சில நல்லதும் செஞ்சது, சில பாதகத்தையும் செஞ்சது. பூர்வீகத்தில் பிரச்சனை வந்தது, பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்தது, பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வந்தது, இப்படி சில நிகழ்வுகள் இருந்தன. இப்போது 6ஆம் இடம் சென்று விட்டார் சனி பகவான். சூப்பருங்க. அதாவது 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு சனி பகவான் ஒரு ராசிக்கு கோச்சார நிலைக்கு செல்லும் பொழுது, கோச்சார சனி பகவான் ஒரு ராசிக்கு 3, 6, 11 செல்லும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது 5ஆம் இடங்கிறது விட 6ஆம் இடம் சூப்பரான இடங்க. 5ஆம் இடம் ஸ்தான பலம் கிடையாது, பட் இருந்தாலும் ரொம்ப அதாவது ரொம்ப கெடுக்கக்கூடிய இடம் 4, 7, 8, அப்புறம் 7 சனி நடக்கக்கூடிய அந்த 3, 12, 12ஆம் இடம் ராசியில் இருக்கிறது 2ஆம் இடம் அப்படி சொல்லக்கூடிய இடம். ஆனால் 5ஆம் இடம் நல்ல பலனை சனி கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது, நிறைய கெடுத்திருக்கிறார். இருந்தாலும் உங்களுக்கு இப்போ சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, வெற்றி ஸ்தானத்தை வராரு. வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொன்னால் எதை தொட்டாலும் சக்ஸஸுங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க உங்களை மதிக்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டிருந்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் உங்களை பார்த்து சலாம் அடிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க மட்டுமல்ல, உங்களுக்கு மேலே இடத்துல வேலை பார்க்குற அதிகாரிகள் கூட உங்களுக்கு கோஆப்ரேஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். அதாவது எதிரிகள் இருக்க மாட்டாங்க, அது இருந்தால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, அவங்க தோற்றுருவாங்க அப்படின்ற ஒரு நிலை. 2வது, தேக ஆரோக்கியத்தில் இது நாள் வரைக்கும் பிரச்சனை இருந்தால் இப்போ எழுந்து நடமாட துவங்கலாம். இப்போ குடும்பத்தில் யாருக்கோ அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னா இப்போ அவங்க எழுந்து நடமாட துவங்குவார்கள் அப்படின்னு சொல்லலாம். ருணரோக சத்துருஸ்தானம், எதிரிகள் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கணக்கு. கடன் இருப்பவர்களுக்கு கடன் கட்டுக்குள் இருக்கும், இல்லை கடன் படிப்படியாக அணைஞ்சிச்சு, புதுசாக கடன் வாங்கிக்கலாம், சுப செலவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு இந்த 6ஆம் இடத்து சனி பகவான் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறார். நீங்கள் வெற்றிக்கனியை பறிக்கக்கூடிய காலம் இந்த 2.5 ஆண்டு காலம். துலா ராசியில் பிறந்த அன்பர்கள், துலா லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் இது 100% பொருந்தும். அப்போது 6ஆம் இடம் அற்புதமான இடம். ஸ்தான பலம் பார்த்தோம். அப்போது ஸ்தான பலத்தில் அது நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு கணக்கு. அப்போ 6ஆம் இடம்னா அப்போ தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானத்தில் நீங்கள் யாரும் எதிர்ப்பு இருக்க மாட்டாங்க, போட்டி இருக்க மாட்டாங்க தொழிலில். அப்போ நீங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் சிறப்பாக செல்லும், உத்தியோகம் சிறப்பாக செல்லும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே சனி பகவான் பார்க்குற இடம் பாழ்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போது சனி பகவான் 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கிறார். அப்போ ரிஷபம் என்பது உங்களுக்கு எத்தனாவது இடம்னா 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை சனி பார்க்குறான்னு சொன்னால் அப்போ ஏதோ ஒரு அசிங்கம் அவமானங்களை சந்திக்கக்கூடிய தருணம். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ 8ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, அப்போ நம்ம ஜாக்கிரதையாக, அடுத்தவங்க வம்பு தும்புக்கு போகக்கூடாது, அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போகக்கூடாது. ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு ஏதாவது பிரச்சனை கொண்டாந்து விட்டுரும். அதனால் ஜாக்கிரதை. 8ஆம் இடம் என்பது அசிங்கத்தை தரக்கூடிய இடம். அதனால் மற்றவங்களுக்கு ஜாமீன் போடுறேன்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டிங்கன்னா கட்சியில் அவன் கட்ட மாட்டான், நீங்கள் தான் கட்டணும். அதுபோல் மற்றவங்களுக்கு வக்காலத்து நண்பர்பா, ரொம்ப தெரிஞ்சவருப்பா, நண்பர்பா அப்படின்னு அவருக்காக நீங்கள் வழிமொழிஞ்சு போவீங்க. கட்சியில் பார்த்தா அவர் பண்ண பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, அது கடைசியில் உங்களை போட்டு தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி சில பிரச்சனைகள் இருக்குது. எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடம் என்பது அயன சயன போகம், அதாவது செலவினை குறிக்கக்கூடிய இடம்னு சொல்லணும். வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. அதே நேரத்தில் செலவுகள் ஏற்படும், அது அசுப செலவாகவும் இருக்கக்கூடிய நிலை. சுப செலவு இருக்கும், அசுப செலவு சனி பகவான் பார்த்ததுனால அசுப செலவு தானே. அசுப செலவுனா என்ன, மருத்துவ செலவு, இல்லை அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போட்டு கையெழுத்து போட்டு நீங்கள்
அவன் கட்டலைன்னா நீங்கள் தானே கட்டணும், அது அசுப செலவு தானே. இப்படி சில விஷயங்கள் நடக்கும். 12ஆம் இடத்தை சனி பார்க்கறது. அடுத்தது உங்களுக்கு 3ஆம் இடத்தை சனி பார்க்க போகிறார். 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம். அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தைரிய வீரியம் இயல்பாகவே உள்ள நபர் நீங்கள். இப்போ சனி பார்வையில் இருக்கிறதால ஏதோ ஆகிடுமோ, ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு டென்ஷனில் ஏற்பீங்க. இளைய சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இல்லை அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் நீங்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று செலவு பண்ண வேண்டிய சூழல் ஏற்படும். பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக. 3ஆம் இடம் என்பது விளையாட்டுத்துறையினோட எடுத்துக்கலாம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். அப்போது விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்கள கூட எச்சரிக்கையாக இருக்கணும். நல்லா விளையாடுவாங்க, இப்போ இந்த நேரம் பார்த்தா சரியாக அவங்களுக்கு கிளிக் ஆகாது, தோல்வியை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இது சனி பகவானுடைய ஸ்தான பலம், பார்வை பலத்தை நம்ம பார்த்தோம். இப்போ இதே 2.5 வருஷம் மற்ற கிரகங்கள் இருக்கு இல்லையா, குரு பகவான் 9ல் இருக்கார், பாக்கியமான சூழல். அப்போ இந்த ஓராண்டு பாக்கியமாக இருப்பீங்க. குரு பார்வை வேறு கோடி நன்மை. ராசியை குரு பார்க்குறார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துவீங்க. பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய காலம். அதே குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேம்பாடு அடையும். ராகு அங்கே உட்காந்துருக்கார், ராகு பேச்சில் ராகு வந்துட்டாராங்க. அப்போ இருந்தாலும் 5ல் இருந்தால் ராகு கெடுத்துருவார். கடந்த 2.5 வருஷமாக எப்படி சனி கெடுத்தாரோ அப்படி ராகு கெடுப்பார். இருந்தாலும் இந்த குரு பார்வை இருப்பதால் ராகு கெடுக்கக்கூடிய சூழல் இல்லை. இந்த ஓராண்டுக்கு குரு பார்வை இருப்பதால் ராகு நல்லதையே செய்வார். அப்போ பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நல்லா படிப்பாங்க, அவங்களால கௌரவம், புகழ், அந்தஸ்து கிடைக்கும், சமூகத்தில் பேரு புகழ் உயரும். பூர்வீகத்தில் நல்லது நடக்கும். பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துகிட்டு போய் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். இது ஓராண்டு. அடுத்த ஆண்டு குரு மாறுவார். குரு மாறும் பொழுது உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ பார்வை பலம். ஸோ மற்ற கிரகங்களுடைய சாதக நிலை இருக்கிறது. நம்ம சனி பகவானை தான் நம்ம கையில் எடுத்து பேசுகிறோம். சனி உங்களுக்கு பாதகமாக சாதகமான, கண்டிப்பாக சாதகமாக தான் இருக்குது. அப்போ துலா ராசியில் பிறந்த அன்பர்கள் சனி பகவான் சாதக நிலையில் இருப்பதால் சாதிக்கக்கூடிய நேரம், சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம், நீங்கள் ஒரு விஐபியாக மாறக்கூடிய ஒரு நேரம், கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து, நல்ல ஒரு சமுதாயத்தில் ஒரு பொறுப்பு, ஒரு பதவி உயர்வு, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் இந்த சனி பகவான் உங்களுக்கு பல சாதனைகளை செய்ய துணை நிற்பான் என்று சொன்னால் மிகையாகாது. வெற்றி கனிகளை பறிக்கப் போகிறீர்கள் இந்த 2.5 ஆண்டு காலமும். ஆதலால் நீங்கள் சனி பகவானை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம், நிச்சயமாக சாதிக்க போகிறீங்க. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. விருச்சிகத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கிய ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்தவங்க ரொம்ப விறுவிறு துருத்துருன்னு இருப்பாங்க. விருச்சிகம் நுழைந்தால் விருத்தி ஆகும்னு ஒரு கணக்குங்க. அவங்களுக்காக அவங்க உழைக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு உழைச்சி கொடுக்குறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தான். இப்போ ஒரு இன்ஸ்டியூஷன்லேயோ ஒரு நிறுவனத்தில் போய் இவங்க வேலை பார்க்குறாங்கன்னா ரொம்ப சின்சியராக வேலை பார்ப்பாங்க. ரொம்ப ஏன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் இல்லையா, ரொம்ப பிரமாதமாக வேலை பார்த்து சம்பாதிச்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு. ஆனால் இவங்களுடைய சம்பாத்தியம் என்பது பெருசாக இருக்காது அப்படின்னா. ஏன்னா விருச்சிகம் நுழைந்தால் விருத்தி ஆகும்னு சொன்னால் அடுத்தவன் நல்லா முன்னுக்கு வருவான். இவன் இப்போ விருச்சிக ராசிக்காரன் எங்கே போகிறானோ அந்த நிறுவனம் நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பழமொழி மட்டும் இல்லை, அது உண்மையான நிலையும் கூட அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த விருச்சிக ராசி அப்படின்னும்போது இந்த ராசிக்கு சனி பயிற்சி சாதகமாக பாதகமாக பாருங்கள். கண்டிப்பாக சாதகம் தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா,
கடந்த 2.5 வருஷமாக அர்த்தாஷ்டம சனி, 4ல் சனி, அஷ்டமத்து சனியில் பாதி பலனை நீங்கள் கஷ்டப்பட்டு ரொம்ப அனுபவிச்சிங்க. எல்லாத்துலேயும் பின்னடைவு, தொழிலில் பின்னடைவு, உத்தியோகத்தில் பின்னடைவு, குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள், எங்கே போனாலும் நீங்கள் சாதிக்க முடியாத, வெற்றி பெற முடியாத ஒரு சூழல், தோல்வியை சந்தித்தீர்கள். கடன் காட்சிகள் அதிகமாகிடுச்சு. தொழில் நிப்பாட்டிடலாமா இல்லை மறுபடியும் ரன் பண்ணலாமா அப்படின்ற அளவுக்கு தொழில்துறை மந்தத்தன்மை ஆகிடுச்சு. உத்தியோகத்துலேயும் எழுதி கொடுத்துட்டு வந்துடலாம் என் பசங்க வீட்டுக்கு, வேறு எதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்ற அளவுக்கு நிறைய டார்ச்சர்களை அனுபவித்தீர்கள். கடந்த 2.5 வருஷமாக நீங்கள் படாத பாடுபட்டீங்க. ஆனால் இப்போ சனி 5க்கு போயிட்டார். அப்போ ஓஹோன்னு ஆகிடுமான்னா ஓஹோன்னெலாம் ஆகாது. அதாவது இதை அர்த்தாஷ்டம சனியினுடைய அவஸ்தை இல்லை, இது பாடாப்படுத்திச்சு இல்லையா. எந்த அளவுக்கு சனி மோசமாக 5ல் இருக்கும்போது பெருசாக நீங்கள் பெரிய சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க. ஆனால் பிரச்சனையாகவே இருந்தது கடந்த 2.5 வருஷமாக. இப்போது சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை தான். அதனால் பயம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போனது பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு பெருமூச்சு விட்ட ஒரு நிலை தான். இப்போ 5ஆம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா, 5ஆம் இடத்துக்கு போனோடனே இந்த விருச்சிக ராசி என்பவர்கள்லாம் பெரிய ஆளாகிடுவாங்க, நல்ல சம்பாத்தியம் இருக்கும், நம்பர் 1 ஆகிடுவாங்க, விஐபி ஆகிடுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா 5ஆம் இடத்தை அவர் கெடுப்பார். 5ஆம் இடம் அப்படின்னும் பொழுது புத்திரஸ்தானம். புத்திரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இல்லை புதுசாக கல்யாணம் ஆகி இப்போ 2.5 வருஷ பலனை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ கல்யாணம் ஆகுதுன்னு வைங்க. இந்த 2025 கல்யாணம் ஆகுது. அப்போ 25 ஆகுதுன்னா இவர் சனி பயிற்சி மார்ச் 29 நடக்குது. அப்போ புத்திர பாக்கிய தடை ஏற்படும். ஒரு 2.5 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம்ன்றது ஒரு தடையாகவே இருக்கும். ஏன்னா 5ல் சனி இருக்கார், காலதாமதத்தை ஏற்படுத்துவார். காலதாமதம்னா அதான் தடை. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும். ஸோ அப்படி இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வர்றது மட்டும் இல்லை, பிள்ளைகள் படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் இன்ஸ்டியூஷன் மூலியமாகவும் மற்ற பிள்ளை நண்பர்கள் மூலியமாகவும் ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், இடர்பாடுகள், இன்னல்கள் சந்திக்கிறோம். பூர்வீகத்தில் வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்தில் ஏதாவது பிரச்சனை வரும். இது நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக போயிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிறவன், நீங்கள் வேலை இது வரைக்கும் போட்டிங்க, ஒரு 2 அடி தண்ணி வந்துட்டிங்க, நம்ம சர்வேரிட்டாந்து அளக்கலாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அளந்து கொடுங்க, நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. ஸோ இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை, பூர்வீகத்தில் பிரச்சனை வரும், இல்லை பிள்ளைகளுக்கு பிரச்சனை. சந்தோஷம் என்பது துளியும் இருக்காது. அதான் முன்ன அர்த்தாஷ்டம சனிங்கிறது சுத்தமாகவே சந்தோஷம் இல்லை, சுத்தமாகவே பிரச்சனையாகுது. இப்போ பிரச்சனைகள் இருக்கும், கொஞ்சம் அவ்வப்பொழுது சந்தோஷ குறைவு ஏற்படும். சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் சீட்டாட்டர், ஏசி, லாட்டி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் இப்போ இந்த இந்த 2.5 வருஷம் எதுவும் வாய தரக்கூடாது. சைலண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்க கையில் இருக்கிற காசு சேஃப்டி, இல்லைன்னா கையில் இருக்கிற காசு விரயமாயிடும். எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், அங்கே அது கடவுளுடைய அனுகிரகம். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு பண்ண ஓரளவுக்கு பிரச்சனைகள் தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் போகும். சரி, இப்போ 5ஆம் இடம். இப்போ பார்வை பலம் இருக்கு இல்லையா, பார்வை பலம் 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ 7ஆம் இடத்தை பார்த்தா குடும்பத்தில் 7ஆம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அப்போ கண்டிப்பாக கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும், பிரச்சனைகள் வரும், பிரிவினைகள் வரும், பஞ்சாயத்து வரும், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குன்னு கூட வரும். அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் வந்துடாது, எல்லாரையும் பிரிச்சிடாது கணவன் மனைவிலாம். பட் பிரியணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் இவர் அழகாக பிரித்து விட்டுருவார். அதனால் ரொம்ப கணவன் மனைவி விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டிங்க. இல்லைன்னா வெளியில் இருக்கிறவங்க ஜெயிச்சிருவாங்க, நீங்கள் தோற்றுருவீங்க. அவங்க பார்க்குறவங்களுக்கு இலக்காரம் ஆகிடும். அதனால் உங்களை பொறுத்து நண்பர்கள் கூட பார்த்திங்கன்னா விரோதமாக மாறுவாங்க, எதிரிகளாக மாறுவார்கள். கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல இதனால் வரைக்கும் கூட்டுத்தொழில் சிறப்பாக போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா அவருக்கும் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது.
கட்சியில் கூட்டு தொழில் பண்ணலாமா வேணாமா இல்லை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடலாமா அப்படின்ற அளவுக்கு ஆகிடும். அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்தது, இந்த 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவி மட்டும் இல்லை, நண்பர்கள் மட்டுமல்ல, உறவினர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். டோட்டல் சமூகமே உங்களை ஒரு தில்ஸாக பார்ப்பாங்க. சென்றமிடமெல்லாம் சிறப்புன்ற காலெல்லாம் போய் இப்போ சென்றமிடமெல்லாம் வெறுப்பு. என்னை பார்த்தவொடனே மூஞ்சி ஜெயிக்கிறாங்கப்பா. என்ன மாதிரி என்கிட்ட நல்லா பேசுவாங்க தெரியுமா, எட்ட இருந்தாலும் ஓடி வந்து பேசுவாங்க அவங்களா. அப்படி இருக்கிறவங்க இப்போ என்னை பார்த்தவொடனே மூஞ்சி ஜெயிப்பிக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும். அதனால் நீங்கள் சூதனமாக நீங்கள் ஒரு காரியமாக நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் கையை கட்டிக்கிட்டு நிம்மதியாக ஓரளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் புன்முறுவலை வரவழைத்து கொண்டு பேசுனீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நீங்கள் கருவமே கண்ணாயினான்ற மாதிரி ஓரளவுக்கு காரியத்தில் தலையிலனாலும் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல் அப்படின்னு சொல்லணும். இப்போ அது மட்டும் இல்லை, லாபஸ்தானம் சொல்கிறது. அப்போ லாபம் பார்த்திங்கன்னா சனி பார்க்குறா லாபத்தில் தடை. அப்போ இந்த விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக லாபத்தில் தடை இருக்கும். லாபம் பெருசாக இருக்காது. அப்படி ஏற்றளவில் லாபம் இருந்தாலும் கைக்கு வருவதில் காலதாமதமாகும். பெரிய நிறுவனம்லாம் இருக்குது இல்லையா, அவங்களாம் செக் கொடுப்பாங்க. இது போல் கமாடிட்டி சப்ளை பண்ணிட்டு வந்துடுவாங்க. 1 மாதம் 2 மாதம் கொடுத்தானே காசு பணம் வரும். அப்போ அதுபோல் இருக்கிறவங்களுக்கு ஏற்றளவில் இருக்கும், கைக்கு உடனே வராது அப்படின்னு சொல்லலாம். 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் 2வது திருமணம் காலதாமதம் ஆகும், தடை ஏற்படும். தனி பார்த்தா தடை. அப்போ என்னன்னா, இப்போ என்னங்க நல்லா சுமூகமாக போச்சு, மேரேஜ் முடிச்சிடலான்னு பார்த்தா கட்சியில் ஸ்டாப் ஆகி போச்சு அப்படின்வாங்க. அதனால் உங்கள் தசாபுத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் அது ஓகே ஆகலாம். ஆனால் சனி பார்வை இருப்பதால் உங்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலமும் சாதிக்க முடியாது, சந்தோஷம் என்பது இருக்காது அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானத்தை சனி பார்த்தா குடும்பத்தில் ஒற்றுமை இருக்குமா? குடும்பத்தில் சண்டை சச்சரவு, கணவன் மனைவி மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவங்க மல்லு கட்டுவாங்க, அவங்க சண்டைக்கு நிற்பாங்க. வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே ரணகலமாக இருக்கும், சண்டை சச்சரவுன்னு இருக்கும். எச்சரிக்கையாக இருக்கணும். அதையும் தாண்டி குழுக்கள் வாங்கல் செய்யக்கூடாது. கொடுத்தீங்கன்னா பணம் வசூலாகாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், பண வரவு. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு இருக்காது. வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல நீங்கள் சொன்னால் ஒரு கமாண்டிங் மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க இவ்வளோ நாளாக. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை கேர் பண்ணவே மாட்டாங்க. உங்கள் சொல்லுக்கு மதிப்பு மரியாதை இருக்காது. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இந்த சனி பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு சாதகம்தான். அந்த அளவுக்கு அர்த்தாஷ்டம சனி அளவுக்கு பிரச்சனைகளை தராது. பிரச்சனைகளே இல்லைன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்களே. இது 30% தான். 70% உங்கள் பிறப்பு ஜாதகத்தினுடைய அடிப்படை தசாபுத்தி அடிப்படையில் இயங்க போகுது. மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கா அப்படின்னா உங்களுக்கு 8ல் குரு, ஆனால் குரு பார்வை நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 9 குரு அடுத்த வருஷம் வருவார், குரு உச்சமாயிடுவார். ஸோ ராகு 4ல் இருந்து குரு பார்வையில் இருக்கிறதால கெடுக்கக்கூடிய ராகு உங்களை கெடுக்க மாட்டார், நல்லது செய்வார். வண்டி வாகனங்கள், சொத்து பத்து வாங்கிறது, இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி நீங்கள் பயணப்படுவீங்கன்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சனி பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு பாதகம் இல்லை, சாதகமான ஒரு சூழல். மற்ற கிரகங்களும் சாதகமாக இருக்கின்றன. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி, மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லணும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி சாதகமாக இல்லை பாதகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் இருந்தார். கும்பம் என்பது 3ஆம் இடம், உபஜயஸ்தானத்தில் இருந்தார். சனி பகவான் நல்லது செஞ்சது தனுசு ராசி அன்பர்களுக்கு.
ஆனால் இப்போ 4ஆம் இடத்துக்கு போயிடுறார். ஸ்தான பலம், அதாவது அர்த்தாஷ்டம சனி. அஷ்டம சனியில் பாதி அர்த்தாஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 8ங்கிறது அஷ்டமம், 4 சந்திரனுக்கு 4 என்பது அந்த அஷ்டமத்து சனியில் பாதி அர்த்தாஷ்டம சனி. அப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி பிரச்சனையை தருமா அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனையை தரும். வேலையில் பிரச்சனை இருக்கும், தொழிலில் பிரச்சனை இருக்கும், வருமானத்தில் தடை இருக்கும், கடன் காட்சிகள் அதிகமாகும், மன உளைச்சல் ஏற்படும், வேலை பார்க்குற இடத்துல டார்ச்சர், டென்ஷன், பரபரப்பு எல்லாம் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உறவினர்கள், நட்பு வட்டாரம், கணவன் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவர்களிடமும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய நிலை. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். இந்த தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி சாதகமா பாதகமா என்று பார்த்தால் இப்பொழுது பாதகமான சூழலில் இருக்கிறார். இது மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு இந்த 2.5 வருஷமும் அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும், செலவுகள் ஏற்படும். இப்போது வெஹிக்கிள்ஸ் வச்சுருப்பீங்க, 2 வீலர் 4 வீலர் பர்சனலாக, அது பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக செலவு இல்லை, இப்போ பார்த்தா திருப்புன்னு வண்டி பாய்ச்சல நின்று போய் செலவு வைக்கிறியா அப்படின்னு சொல்கிறேன். இதையும் தாண்டி நீங்கள் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்கள் இருப்பீங்க. அதையே ப்ரொஃபஷனலாக செய்வீங்க இல்லையா. வாகனத்தை வேறு 2 ஆட்டோ ஓடுதுங்க, எனக்கு ஒரு இது டாக்ஸி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அதை இயக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சவாரி கிடைக்குதோ இல்லையோ பாதி வழியில் போய் நின்று பழுதாகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டு செலவு வைக்கக்கூடிய ஒரு நிலை, மன உளைச்சலும் ஏற்படும் இதனால் அப்படின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி உங்களுக்கு பிள்ளைகள் கல்வி ஸ்தானம் 4ஆம் இடம் இல்லையா. பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிக்கணும், படிப்பில் ரொம்ப ஆர்வத்தோடு இருந்து படித்தா தான் ஓரளவுக்கு தேர்ச்சி பெற முடியும். அசையா சொத்துக்கள் மூலம் செலவு வைக்கும். இப்போது ஒரு வீடோ கடைக்கண்ணியோ வாடகை விட்டுருக்கீங்கன்னு வைங்க, கடையில் ஷட்டர் போயிடுச்சு சார் மாற்றி கொடுங்க, இல்லை ஃப்ளோர் போயிடுச்சு இப்போ சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. நம்ம சரி பண்ணி கொடுத்து தான் ஆகணும். ஸோ இப்படி உங்களுக்கு 4ஆம் இடம் சுகத்தை தரக்கூடிய இடம். உங்களுக்கு டென்ஷன் பரபரப்பு இருந்து உங்களுக்கு பிபி சுகர் எகிற ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக எது ரொம்ப முக்கியமான செலவோ அதை மட்டும் எடுத்து பண்ணுங்கள். எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெட்டிப்பு செலவாகி மன உளைச்சல் ஏற்பட்டு உங்களுக்கு நீங்களே மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். இது 4ஆம் இடம் சனி பகவான் இருக்கக்கூடிய ஸ்தான பலம். சரி, பார்வை பலம் என்னங்க கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் பார்வையாக உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம். யார் நண்பன் யார் எதிரினே தெரியாது. அலுவலகத்தில் உங்கள் தோல் மேலே கை போட்டு உங்களுக்கே டீ காஃபி வாங்கி தருவார் கேன்டீனில் இட்டு போய். ஆனால் கடைசியில் பார்த்தா அவரே உங்களுக்கு வேட்டு வச்சுருப்பார், தெரியாது. அதுபோல் எதிரிகளால், மறைமுக எதிரியாக இருக்கலாம், நேர்முக எதிரியாகவும் இருக்கலாம், சில நேரத்தில் எதிரிகளால் தொல்லை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி பிதுங்க வைத்து விடும் அப்படின்னு சொல்லணும். கடன் சுமைன்னா உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு கடன் காட்சிகள் இருந்திருக்காது. இதுக்கு மேலே படிப்படியாக ஏதாவது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த கடனை சரியாக பே பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு. நீங்கள் தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், நேர்மையாக இருந்தாலும் சமயத்தில் உங்களால் ரீபே பண்ண முடியாத, ஏன்னா அர்த்தாஷ்டம சனி உங்களை அப்படி ஒரு கண்டிஷனுக்கு அழைச்சி போயிடும். ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. மற்றபடி தேக ஆரோக்கியம் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ, குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கோ உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவுகள் வைக்கும், அடிக்கடி இருக்கும், பார்த்துக்கங்க. அடுத்தது 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறது. இந்த 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். இந்த 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறான்னு சொன்னால் அப்போ தொழிலில் நீங்கள் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது.
இந்த மேலாமணிக்கே வேலை பார்க்க முடியாது. கையெழுத்து போட்டு கேண்டீன் போயிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிடுவாங்க. எங்கேப்பா ஆளை காணோம், இல்லை போயிருக்கார் ஒரு இடம் ஆஃபீஸ் வேலையாக போயிருக்காருன்னுவாங்க. கட்சியில் பார்த்தீங்க அது போல் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ இன்னுமே சரி இருக்காது, சரி வராது. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும். அப்படி ஒரு சூழல் ஏற்படும். மேலதிகாரி சக ஊழியர்களுடைய டார்ச்சர்கள் இருக்கும். 10ஆம் இடத்தை சனி பார்க்குதுன்னா உங்களுக்கே ஒரு டென்ஷன், பரபரப்பு இது கண்டிப்பாக வந்துடும். இதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்த தொழில் பண்ணுறீங்க. சொந்த தொழில் பண்ணுறவர்களும் வேலைக்கு போயிட்டு வேலைக்கு வந்து மூட்டு வந்துட முடியாது. இஷ்டப்படி இஷ்டப்படி சொந்த தொழில் இஷ்டத்துக்கு திறக்கலாம், இஷ்டத்துக்கு மூடலாமில்ல. இருந்தாலும் இல்லைங்க, அவரே 10 மணிக்கு போவார் காலையில். இப்போ அவர் 7 மணிக்கெலாம் கிளம்பிடுறாரு. ராத்திரி 6 மணி 7 மணிக்கெலாம் வந்துடுவார். 10 மணி ஆகுது வர்றதுக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும். அதிகப்படியான உழைப்பை சிந்தக்கூடிய நிலை. அப்போ 10ஆம் இடத்தை சனி பார்க்குதுன்னு சொன்னால் வியர்வை சிந்தி உழைக்க வேண்டும். அதுதான் அங்கே முக்கியம். வேலையிலையும் டார்ச்சர், டென்ஷன், பரபரப்பு கண்டிப்பாக இருக்கும். சரி, புதுசாக வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணுறாங்க, கிடைக்குமா அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த, அதாவது பதவிக்கு ஏற்ற, அதாவது படிப்புக்கு ஏற்ற பதவி இருக்காது, பதவிக்கு ஏற்ற ஊதியம் இருக்காது. முயற்சி பண்ணால் கூட ஏனோ தானோன்னு ஒரு கடமைக்கு கல் எடுக்கிற கதையாக தான் வரும். அதனால் உங்களுக்கு சரி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நேரம் சரியில்லை, இதையாவது ஒத்துக்கிட்டு நம்ம ஏதோ குறைச்ச சம்பளமாக இருந்தாலும் வாங்கி ஜீவனம் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் போய் தான் ஆகணும். ஒரு கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அது ஒரு பக்கம் இருக்க, சனி பகவான் 10ஆம் பார்வையை ராசியை பார்ப்பார். ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க. இப்போ ராசியை வேறு பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் அப்போ இன்னும் டென்ஷன், பரபரப்பு எல்லாமே இருக்கும். எச்சரிக்கையாக இருக்கணும். தாக ஆரோக்கியம் உங்களுக்கே உடம்பு முடியாமல் போகலாம். ஒரு நேரம் இருக்கிற உடம்பு ஒரு நேரம் இடம் கொடுக்காது. அதுவும் வயசானவங்க ஒரு 60 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கை கால் வலி, முட்டு வலி, முதுகு வலி, இப்படி பிரச்சனைகளை அதாவது ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தருணம். சரி, இது 2.5 வருஷம் சனி பகவான் இந்த பலனை தரார். அப்போ அந்த 2.5 வருஷமும் மற்ற கிரகங்கள் இருக்குல்ல, குரு இருக்கா, ராகு கேது இருக்குது, அதனுடைய நிலை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு லக்னாதிபதி 7ஆம் இடத்துல போயிடுறார். சூப்பர். இன்னும் குரு பார்வை இன்னும் அதை விட சூப்பர். 11ஆம் இடத்தை பார்க்குது, 2ஆம் இடத்தை பார்க்குது. தன வரவு, பொருள் வரவு, நினைத்ததை சாதிக்க முடியும். திருமண வயதில் இருக்கிறவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இதெல்லாம் ஏற்படும் சொல்லலாம். அடுத்த ஆண்டு, ஏன்னா நம்ம 2.5 வருஷம் இல்லை சனி பகவான், அப்போ அடுத்தது குரு கடகத்துக்கு வந்தால் உச்சம் அடைகிறார். அப்போ பார்வை இன்னும் பிரமாதம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அற்புதமான ஒரு நிலை. குரு பார்வை வேறு சிறப்பாக இருக்கும். ராசிநாதன் உச்சம் அடைவது சிறப்பு. சரி, இந்த ராகு கேது என்னுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராகு உங்களுக்கு கும்பத்துக்கு வராது. கும்பம் என்பது 3ஆம் இடம். 3ஆம் இடம் சூப்பருங்க. ராகு கேதுக்கள் 3ஆம் இடத்துல இருக்கணும். சஞ்சாரம் செஞ்சு பலனை தருதுன்னா கோச்சார ரீதியாக அற்புதமான பலனை தரும். அப்போ 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் 500 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல 5000 ரூபாய் வரும். அப்படி அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வருமானத்தை ஈட்டி தருவார் என்று சொல்லலாம். தொழில்துறையில், உத்தியோகத்துறையில் ஒரு மாறுதல்கள் ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். நீங்கள் அதான் சனி அவருடைய வேலையை அவர் செய்வார். நீ சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். ஆனால் மற்ற கிரகங்கள் அதனுடைய வேலைகளை செய்கிறதால சனி உங்களை பாதிப்புக்குள் ஆளாக்கும் என்று சொன்னாலும் குருவும் ராகுவும் உங்களை உயர்த்தி விடும். அப்போ உங்களுக்கு பெருசாக சனி பயிற்சியால் ஒரு சனி பகவான் பாதிப்பு தருவார் என்ற ஒரு நிலையை எடுத்துக்கொள்ள வேண்டாம். குரு பகவானும் ராகு பகவானும் உங்களை உயர்த்தி விடக்கூடிய ஒரு அம்சத்தில் இருக்கிறது. இந்த 9ல் கேது இருக்குது. இப்போ 1.5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் போவீங்க. தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். தந்தை வழி உறவினர்கள், அதாவது பங்காளிகள்லாம் உங்களுக்கு சண்டை சச்சரவு பிரச்சனை இருக்கும். அதனால் இந்த சனி பெயர்ச்சி தனுசுக்கு சாதகமான சாதகம் இல்லைதான் என்றாலும்
மற்ற கிரகங்கள் ஆண்டு கிரகங்களான குருவும் ராகு கேதுக்களும் சாதகமான நிலையில் இருப்பதால் பயம் வேண்டாம். உங்களை பொறுத்தவரையிலையும் நிச்சயமாக இந்த 2.5 ஆண்டு அர்த்தாஷ்டம சனி இருந்தாலும் நீங்கள் பாதிப்புக்கு ஆளாக மாட்டீர்கள். மற்ற கிரகங்கள் மிக மிக ராகுவும் குருவும் அற்புதமான நிலையில் இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சாதிக்கக்கூடிய நேரம் இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் 29/3/2025 கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். சனி பயிற்சி ஆகிறது. இந்த 2.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் பிரவேசம் அவருடைய சஞ்சாரம் இருக்கும். இப்போ இந்த 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்லது செய்யுமா கெடுதல் பண்ணுமா? அதாவது சனி பகவானால் பாதிப்பா இல்லது நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கி. இந்த மகர லக்னம் மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சனி போயிட்டார். முதல் பாயிண்ட், இந்த மகர ராசிக்கு ஒரு அற்புதமான தகவல் என்னன்னா 7.5 சனி முடிஞ்சிச்சு. இப்போ 7.5 சனி முடிஞ்சிச்சின்னு சொன்னால் பெரிய ரிலீஃப் உங்களுக்கு, அதிலேருந்து விடுபட்டாச்சு அப்படின்னு ஒரு அர்த்தம். சரி, 7.5 சனி விடுபட்டது கரெக்டு, முடிஞ்சிடுச்சு. இப்போ 3ஆம் இடத்து சனி நல்லதா அப்படின்னா, 3ஆம் இடம் உபஜயஸ்தானங்க. சனி கொடுக்கறதுக்கான ஒரு நிலையில் இருக்கிறார். 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு கோச்சார ரீதியாக சனி பகவான் வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 3ஆம் இடம் உபஜயஸ்தானம். அப்போ கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரம். வேலை, தொழில், உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல், குடும்பம், நட்பு வட்டாரம், உறவினர்கள் வட்டாரம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இழந்த பேர் புகழ் மறுபடியும் கிடைச்சி நீங்கள் ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாக. எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிங்களோ இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ குரு வீட்டில் சனி பகவான் போனாலும் 3ஆம் இடமாக உபஜயஸ்தானமாக இருப்பதால் அவ்வளோக்கு அவ்வளோ இப்போ அவர் கொடுக்குற நிலையில் இருக்கிறார் சனி பகவான். சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? அப்போது உங்களை பொறுத்த வரலையும் அற்புதமான நேரம். தொழில் சிறந்து விளங்கி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்த்து பேரு புகழ் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்துலேயும் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், நல்ல மேலதிகாரி, சக ஊழியர்களுடைய ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும். சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் நிர்வாகத்தின் மூலம். இப்போ பணம், புகழ் எல்லாமே இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நட்பு வட்டாரம், வெளி வட்டார பழக்க வழக்கம் எல்லாமே சீரும் சிறப்புமாக இருக்கும் இல்லையா? அப்போது உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3ஆம் இடம் என்பது இளைய சகோதர பாவம். அந்த பாவத்தில் போய் சனி பகவான் உட்காண்டிருக்காரு. அப்போது இளைய சகோதரர்களுக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அதையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு சிலருக்கு அதான் உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவுகள் வைக்கலாம். நீங்கள் 7.5 சனியில் அந்த தாக்கத்திலேருந்தே நீங்கள் இன்னும் விடுபடலை, அதே இதில் இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு காரியத்தை எடுக்கலாமா, செய்யலாமா, சக்ஸஸ் ஆகுமான்னு ஒரு பய உணர்ச்சி உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் தூக்கி போடுங்க. சனி செய்ய கடமைப்பட்டிருக்கார். இப்போ இன்றைக்கி ஆனால் காலதாமதப்படுத்தாமல் இன்றே செய்ய வேண்டும், இப்பொழுதே செய்ய வேண்டும்னு நீங்கள் டக்குன்னு எடுத்து முடிவெடுத்து செஞ்சீங்கன்னு சொன்னால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். சரி, சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். பார்வை பலன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்கிறார். 5ஆம் இடம் பார்வை கொடியது இல்லை சனி பகவான்.
இப்போ 5ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறார். பூர்வ புண்ணிய பலம் குறைகிறது. பூர்வீகத்தில் இது வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக போயிருக்கும். பார்த்தா திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை உங்களுக்கு பக்கத்து அந்த நிலத்தில் இருக்கிறவங்க சண்டைக்கு வருவாங்க. எனக்கு ஒரு அடி தள்ளி வந்துட்டீங்க, நீங்கள் வேலி போட்டுட்டீங்க, என்னுடைய இடத்துல நீங்கள் இது பண்ணிட்டீங்க, ஆக்கிரமிப்பு பண்ணிட்டீங்கன்னு சண்டைக்கு வருவாங்க. நீங்கள் அதுக்குரிய தாஸ்தா வெஜிக்களை எடுத்துகிட்டு போயிட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த முயற்சியில் இறங்கின்னு சொன்னால் அது கடைசியில் பார்த்தா உங்கள் பக்கம் தான் ஜெயமாகும். அந்த அளவுக்கு ஏதோ தேவையில்லாமல் ஏதாவது டிஸ்பியூட்டு கொண்டாடுவாங்க. அப்போது பூர்வீகத்தில் பிரச்சனை வருதா, பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் தகராறு, அதாவது கருத்து வேறுபாடு வரும். பிள்ளைகள் படிக்கிற இடத்துல அது ஏதாவது அவங்க இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ அல்லது சக மாணவர்கள் மூலமாகவோ ஏதாவது ஒரு இடர்பாடுகள், இன்னல்கள், பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீட் ஆட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன்னு ஆன்லைன் பிஸ்னஸ்ன்னு பண்ணுறீங்க இல்லையா, ஒரு சிலர் சந்தோஷமாக செய்வீங்களே, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இந்த 2.5 வருஷம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும். இல்லைன்னா கையில் இருக்கிற காசு காணாமல் போயிடும். அதனால் சந்தோஷம் என்பது உங்களுக்கு துளியும் இருக்குமா என்று சொன்னால் நீங்கள் எல்லாத்துலேயும் சாதிக்கிறீங்க. பட் இருந்தாலும் 5ஆம் இடம்னு ஏதோ ஒரு அதாவது மழை விட்டோம் துவான உடனே கதையை 7.5 முடிஞ்சும் இன்னும் ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சாதாரண நிலையில் தான் இருப்பீங்க. ஏன்னா 5ஆம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் அல்லவா. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் அதே இன்னும் குழந்தை பாக்கியம் அப்படின்னா சில பேருக்கு இந்த 2025 கல்யாணம் ஆகுதுன்னு இங்கே திருமணம் ஆகுது. பார்த்தா உடனடியாக குழந்தை இந்த 2.5 வருஷம் சனி 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது காலதாமதம் ஆகும். இந்த 2.5 வருஷத்துக்கு குழந்தை பேர் தள்ளி போகும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கும். குலதெய்வத்தை கெட்டியமாக பிடிச்சிங்க. குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குது. 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்து, இது சனி பார்த்து, அப்போ பாக்கிய தடையை ஏற்படுத்துகிறது. தந்தைக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும். தந்தை உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நிலையில் இல்லை, அவருக்கு போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும். ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வருவீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வரணும். போகிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சுற்றுலா பயணம் செல்வதாக இருக்கும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும். ஆன்மீக பயணம் அதெல்லாம் போகும். ஏன்னா சனி பார்க்குது, அங்கே போய் ஏதோ உடம்பு முடியாமல் போய் இல்லை ஏதாவது ஒரு ஆயிடக்கூடாது இல்லையா. சரி, அடுத்தது இதே சனி பகவான் 10ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது அயன சயன போகம். இப்போ வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். செலவுகள் 12ஆம் இடம் செலவு கொடுக்கக்கூடிய இடம். செலவு அதுவும் சனி பார்த்தா என்ன சுப செலவாக நடக்கும், அசுப செலவு தான் நடக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருந்துங்க. சரி, சனி பகவான் உங்களுக்கு ஸ்தான பலம் சாதகமாக இருக்கிறது, சாதிக்க போகிறான்னு சொல்கிறீங்க. பார்வை பலம் தான் சரியில்லைன்றீங்க. அப்போது மற்ற கிரகங்கள் இதனுடைய இந்த 2.5 வருஷத்துக்கு அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்னாக்கா, 2ஆம் இடத்துல ராகு கேது பேச்சு, 2ஆம் இடம் ராகு வந்துடுவார். அப்போ ராகு 2ல் இருந்தால் கண்டிப்பாக கெடுப்பார். ஆனால் குரு பார்வையில் இருப்பார் 1 வருஷத்துக்கு. அப்போ அந்த 1 வருஷம் 2ல் ராகு இருந்த போதிலும் கெடுக்க வாய்ப்பில்லை. அவர் சுப பலனை தர வாய்ப்புகள். குரு பகவான் 6ல் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். மற்றபடி 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். ரொம்ப சிறப்பு தான். 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அதனால் 10ஆம் இடத்தை குரு பார்த்தா குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். இப்போது குரு சாதகமாக இருக்கிறார், பார்வை பலம் சாதகமாக இருக்கிறது. குருவை வச்சு ராகுக்கு 2ல் இருக்கிறது மைனஸ் தான். ஆனால் குரு 1 வருஷம் பார்க்குறாரு இல்லையா, அதனால் கெடுபலனை தரமாட்டார். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த குரு உச்சம் பெறுவார் கடகத்துக்கு வந்து. அப்போது உங்களுக்கு உச்சம் பெற்றாலும் சிறப்பு, குரு
பார்வை பலம் இன்னும் சிறப்பு. ஸோ குருவால் நன்மைகள் நடக்கப் போகிறது, ராகுவால் நன்மை நடக்கப் போகிறது. கேது பொறுத்த வரலையும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அடுத்தவங்க வம்பு தும்புக்கு போகாதீங்க. அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க. இருந்தாலும் ஒரு நண்பர் உறவினர்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்புறம் அவர் ஏதோ தப்பு பண்ண மாட்டார்னு நினச்சி நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ண போய் கட்சியில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு கால விரையும் பண விரையும் அசிங்கம் அவமானங்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனை சென்று செலவு செய்யக்கூடிய நிலை ஏற்படும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு, மகர ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் சனி பயிற்சி சாதகம்தான், பாதகம் அல்ல அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். மற்ற கிரகங்களும் சாதகமாக, குருவும் ராகுவும் சாதகமான நிலையில் இருக்கிறார்கள். கேதுவுக்கு நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள், மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. நிச்சயமாக இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் அந்த சனி பயிற்சியில் சாதிக்கப் போகிறீர்கள். மீனச்சனி உங்களுக்கு நல்லதையே செய்ய போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க, நன்றி, வாழ்க வளமுடன். கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரிகோண வீடு. இது நாள் வரைக்கும் சனி பகவான் கும்பத்தில் தான் இருந்தார். இப்பொழுது மீனம் சென்று சஞ்சாரம் செய்கிறார். 29/3/2025 மீனம் சென்று விட்டார். இப்போ 2ஆம் இடம், கும்பத்துக்கு 2ஆம் இடம், அதாவது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு. இந்த 7.5 சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். படிப்பில் ஆர்வம் காட்ட மாட்டாங்க, மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை. இந்த 19 வயசுக்கு மேலே 2வது சுற்று நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போகும். இதுதான் அங்கே நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாத வண்ணம் தலைக்கு வருது தலைப்பாயிட போகும்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரலையும் இந்த சனி பெயர்ச்சி, அதாவது இந்த கும்பராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கி. இப்போது இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சனி பகவான் சாதகமான 7.5 சனி போயிட்டுருக்குங்க. இது நாள் வரைக்கும் ஜென்ம சனி. இப்போது உங்களுக்கு அடுத்தது பாத சனியாக இருக்கிறது. முதல்ல விரைய சனி 2.5 வருஷம் ஆச்சு. இப்போ ஜென்ம சனி போச்சு, 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ 2.5 வருஷம் தான் இருக்குது. இந்த 2.5 வருஷம் க்ளோசிங் ஸ்டேஜ்ன்றதால 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க படிப்பில் கொஞ்சம் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாதுன்னு சொன்னோம். 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது செஞ்சுட்டு போகும்னு சொன்னோம். சனி பகவானை பிரீத்தி பண்ணிக்குங்கன்னு சொல்கிறோம். அப்போது இந்த சனி பகவான் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த வாக்குஸ்தானம் அப்படின்னும்பொழுது ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. தெரியாமலா சொல்லியிருக்காங்க? அப்போது 2ஆம் இடத்துல சனி இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்கள், கும்ப லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் ஜாக்கிரதையாக பேசணும். வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்க அத்தனை பேரும் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க, வரையறுக்க முடியாது.
வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள். அவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக, ஒரு வார்த்தை விட்டுட்டா போச்சு, அதை வச்சு உங்களுக்கு பிரச்சனை கொண்டு வந்துடுவாங்க. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, குடும்பஸ்தானத்தில் சனி இருக்குது, குடும்பத்தை நல்லா பிரிக்கும். கணவன் மனைவி சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பஞ்சாயத்து இப்போ கோர்ட்டு கேஸுன்னு இழுத்து விட்டுரும். அப்போ எல்லாரும் பிரிஞ்சிருவாங்க, கோர்ட்டு கேஸுக்கு போயிடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. சாதாரணமாகவே சண்டை வரும் குடும்பத்தில். கணவன் மனைவி கிட்ட சண்டை வரும். விட்டு கொடுத்து போகிறவங்களுக்கு வாழ்க்கை ஜெயிக்கும். விட்டு கொடுக்காமல் நீயா நானான்னு போட்டி போட்டால் வாழ்க்கை வெளியில் இருக்கிறவங்க வேடிக்கை பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் தோற்று போயிடுவீங்க. அதுதான் இருக்கிற. ஆனால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வந்தாலும் சண்டை சச்சரவு வந்தாலும் விட்டு கொடுத்து போவது தான் சிறப்பு. விட்டு கொடுக்கணுங்க. விட்டு கொடுத்தால் ஜெயிப்போம், கண்டிப்பாக ஜெயிப்போம் வாழ்க்கையில். எங்கேயும் சரி, விட்டு கொடுத்துட்டீங்க, ஒருபடி தாழ்ந்து போயிட்டீங்க. தாழ்ந்தவர் தங்கமாவார். அந்த பழமொழியே இருக்குல்ல, தாழ்ந்தவர்கள் தங்கமாவார்கள்னுவாங்க. அது தாழ்ந்து போனால் தான் ரொம்ப சிறப்பு. எதையும் ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது 7 சனியில் யாராவது உங்களை திட்ட வந்தாலும் அடிக்க வந்தால் கூட நம்மளே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சாதாரணமாக வந்துட்டீங்கன்னா கூட பிரச்சனை பாதி தானாக போயிடும். அப்படி ஒரு நிலை உங்களை தேடி வரும் பிரச்சனைகள். அப்போ நீங்கள் சுதந்திரமாக நடந்துக்கணும். நீங்கள் ஸ்பிரிட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்போர்ட்ஸிவாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் மெத்தனமாக அப்படியே கொஞ்சம் அதுவாக அப்படியே கொஞ்சம் இருந்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு பிரச்சனையை சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பகவான் 2ல் இருக்கார், குடும்பத்தை பிரிப்பார்னு சொன்னோம். வருமானத்தில் தடை ஏற்படும். வரவேண்டிய காசு பணம் வராது. நீங்கள் கொடுக்குறவங்க உங்களை கையை ஏதோ பிடிச்சி சொக்காய் பிடிச்சி கரெக்டாக கேட்டு வாங்கிடுவோம். அதனால் இந்த கொடுக்கல் வாங்கல் பண்ணுறாங்க தெரியுங்களா, ஃபைனான்ஸையே தொழிலாக செய்கிறாங்க பாருங்கள். அவங்க இந்த 2.5 வருஷம் தொழிலை நிப்பாட்டிட்டு வேறு தொழிலுக்கு போனால் நல்லது. இல்லை சைலண்ட்டாக வீட்டில் இருந்தால் நல்லது. ஏன்னா கொடுத்தா வசூல் ஆகாது. 2ஆம் இடம் சனி, கொடுத்த பணம் வசூல் ஆகாது. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 2ஆம் இடத்துல சனி இருக்குது. அதனால் இது குடும்பத்தை பிரிச்சிடும். குடும்பத்தை மட்டும் கணவன் மனைவி இல்லை, மற்ற வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், சொந்த பந்தம் எல்லாம் வீடே நல்ல சந்தோஷமாக இருந்த வீடு இப்போ பார்த்தா எப்பப்பாரு சண்டைமயமாக இருக்குது. ஐயா யார் வந்தாலும் ஒரு சத்தம் கேட்குது இப்போ வீட்டில் அப்படின்ற அளவுக்கு பிரச்சனைகள் ஏராளமாக வரக்கூடிய தருணம் இது. நீங்கள் பிரச்சனை வந்தால் எச்சரிக்கையாக இருக்கணும், சாதுவாக இருந்திருக்கணும். சரி, பார்வை பலம் அப்படின்னும் போது 3ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பார். தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இல்லைன்னா தாய்க்கு உடம்பு முடியாமல் போய் அடிக்கடி மருத்துவ செலவு இந்த 2.5 வருஷம் வைக்கும். போன மாதம் இல்லை, இந்த மாதம் மருத்துவ செலவு ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகும். இதையும் தாண்டி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். நீங்கள் வீட்டு சாதாரணமாக உங்கள் ஓன் யூஸுக்கு வச்சுருக்கிற வண்டி வாகனமே இவ்வளோ நாளாக ஒன்றும் ஆகாது, நல்லா போயிட்டு இருந்தீங்க, இப்போ திடீர்னு பார்த்தா செலவு வைக்குதுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அவங்க வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்துவாங்க பாருங்கள். டாக்ஸி ஓட்டுறவங்க, ஆட்டோ ரிக்ஷா, மெட்ரோட வேனு, இல்லை பஸ்ஸு, லாரி, இப்படி ஜேசிபி, கனரக வாகனங்கள், இப்படி இதெல்லாம் வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு சவாரி கிடைக்குதோ இல்லையோ பாதியில் போய் நின்று போய் செலவு அதிகமாகும், மன உளைச்சல் ஏற்படும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அசையா சொத்துக்கள் இருக்கும். அசையா சொத்துக்கள் அப்படின்னும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். செலவு வைக்கும். டோர் போயிடுச்சு, ஃப்ளோர் போயிடுச்சு, மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. மாற்றி தான் கொடுக்கணும். இப்படி உங்களுக்கே உடம்பு முடியாமல் போகும். பிபி, சுகர் ஏறும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் வீட்டை சனி பார்க்குறார். 8ஆம் இடத்தை சனி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அசிங்கம், அவமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். வாங்குகிற இடத்துல சரியாக இஎம்ஐ கட்ட முடியலன்னா
ஒரு அசிங்கம் தானே, அவச்சொல் தானே. அதனால் அது மட்டும் இல்லை, இந்த கொடுக்கல் வாங்கல் மட்டும் இல்லைங்க, மற்ற விஷயங்களும் நிறைய இருக்குது. தேவையில்லாமல் போய் ஒருத்தருக்கு கையெழுத்து போட்டு அவங்களுக்காக இல்லை அவங்களுக்கு ஜாமீன் போட்டு அவங்க கட்ட முடியலன்னா அதையும் சேர்த்து அந்த பலுவும் நீங்கள் சுமக்க வேண்டிய சூழ்நிலை. இல்லை யாரோ பண்ண தப்புக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு நீங்கள் போய் அலைஞ்சி உங்கள் துட்டு செலவு பண்ணி உங்கள் எனர்ஜியை செலவு பண்ணி, இதெல்லாம் தேவையில்லாத சூழல். அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்தவங்க நண்பர் உறவினர்னு அடுத்தவங்க இதுக்கு போகாதீங்க, பிரச்சனை ஜாஸ்தி ஆகிடும். சனி பகவான் 10ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் என்ன அப்படின்னாக்கா, எண்ணிய செயல் ஈடேறுவது கொஞ்சம் கஷ்டம், காலதாமதமாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா, முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் ஐடல் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டிங்க, இல்லை லவ் அரேஞ்சாக இருந்தால் முடிச்சிடலாம். இல்லை பார்க்கலாம் இனிமேல் தான் பார்க்கணுன்னு சொன்னால் அது தடங்கள் ஏற்படும். மற்றபடி சில பேருக்கு பெரிய கம்பெனி வச்சு இன்ஸ்டியூஷன் வச்சு நடத்துவாங்க, லாபம் ஏற்றளவில் இருக்கும், கைக்கு வர்றது காலதாமதமாகும். ஏற்றளவில் லாபம் காட்டுது, கைக்கு வர்றதுக்கு கிரெடிட்டு தானே எல்லாமே இன்றைக்கி, கைக்கு வர்றது காலதாமதமாகும். சரி, இந்த சனி 2.5 வருஷம் இருந்து சனி பகவான் கெடுதலை செய்வார். பார்வை பலமும் சுப ஸ்தான பலமும் சரியில்லை. சனி பயிற்சி சாதகம் இல்லை, பாதகம்னு சொன்னோம். மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன இப்போ பாருங்கள். குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ 5க்கு போயிட்டார், சூப்பர். 5ஆம் இடத்துக்கு போன குரு உங்களுக்கு 9ஆம் இடம் 11ஆம் இடம் ராசியை பார்க்குறார். ராசியில் ராகு கேது பேச்சு, ராகு ராசியில் இருக்கார். சாதாரணமாக ராசியில் ராகு இருந்தால் டென்ஷன் தான், பரபரப்பு தான், எதையுமே ஒழுங்காக செய்ய மாட்டீங்க, ஆசிலேஷன் மைண்டு இருக்கும், கெடுதலை தான் பண்ணுவார். அது நாகதோஷம்னு சொல்லக்கூடிய நிலை வந்துடும் இல்லையா. அது மாத்திரம் இல்லை, இப்போ குரு பார்க்குறாரு. இந்த 1.5 வருஷம் ராகு அந்த 1.5 வருஷம் அங்கே இருப்பார் இல்லைங்களா, 1 வருஷம் குரு பார்ப்பார் மிதுனத்துலேருந்து. இப்போ ராகுவால் ஏற்படக்கூடிய பலன் தீய பலன் இல்லை, அது சுப பலனாக மாறிவிடும். வெளிநாடு வெளி மாநிலம் போகிறதா இருந்தால் போய் சம்பாத்தியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இப்போ அடுத்தது, இந்த குரு ஏற்கனவே உங்களுக்கு 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது, சூப்பர் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துக்கு குரு போனாலும் உச்சமடைவார். 2க்கும் 11க்கும் உடையவர் உச்சமடைகிறார் குரு அடுத்த வருஷம் 2026. அப்போ அதனுடைய பார்வை பலமும் சிறப்பாக இருக்குது. குரு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மிக மிக சாதகம். ராகு உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை தருவார். கேது உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறதால கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். கேதுவுக்கு கீழ்பரம்பெல்லாம் இது மாதிரி காலகஸ்தி போய் பரிகார பூஜை பண்ணிக்கிங்க. பிள்ளையாரை வேண்டிக் கொள்ளுங்கள், பிள்ளையாரை நமஸ்கரித்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை தேவை, சூதனமாக நடந்துக்குங்க. நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா சாதிப்பீங்க. மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் 4ஆம் இடம் மிதுனம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருக்கார். கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது 29/3/2025 மீனம் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார். இந்த மீனத்துக்கு வந்திருக்கக்கூடிய சனி பகவான், அதாவது சனி பெயர்ச்சி மீனராசி அன்பர்களுக்கு சாதகமா அல்லது பாதகமா? மீனராசி பொறுத்தவரையிலையும் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது? குருத்துவமான ராசி, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. கடந்த 2 வருஷம் கும்பத்தில் இருக்கும் பொழுது இந்த மீனத்துக்கு விரயச்சனி 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. விரயச்சனி 2 வருஷம் போய் விரய செலவுகள், குடும்பத்தில் விரய செலவுகள், அசுப செலவு, சுப செலவுன்னு ஏகப்பட்ட செலவு பண்ணி டென்ஷனாக இருக்கிறீங்க. கடன் காட்சிகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்போது
ஜென்ம சனியாக இருக்குது, ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த 2.5 வருஷமாக படாத பாடுபட்டு டென்ஷன் ஆகிட்டீங்க, பரபரப்பாயிட்டீங்க, மந்திச்சு விட்ட மாதிரி இருக்கீங்க. இப்போது ஜென்ம சனி இன்னும் மன உளைச்சலை ஏற்படுத்தும், ரொம்ப மன அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்ற ஒரு முனைப்பு இருக்காது உங்களுக்கு. இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 2.5 வருஷம் இங்கே இருப்பார். இந்த 2.5 ஆண்டு காலம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுக்கு 19 வயசுக்குள்ளே இருக்கிற அன்பு, அதாவது வயதுக்கு ஏற்றார் போல் பலன் தருவார் சனி பகவான். ஒரு 19 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் படிப்பு ஒரு ஆர்வம் இருக்காது, படிப்பில் நாட்டம் இருக்காது, மார்க்கு சரியாக அப்படி படித்து மீறி படித்தாலும் மார்க்கு ஸ்கோர் பண்ண மாட்டாங்க. 19 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களுக்கு. 19 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, மீன லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் கூட எடுத்துக்கலாம். மீன லக்னம்னா இன்னும் 100% பொருந்தும் நம்ம சொல்கிற பலன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், வேலை பளு இருக்கும், டார்ச்சர் இருக்கும், எல்லாம் இருக்கும், மந்திச்சுட்டு மாதிரியே இருப்பீங்க. ஆனால் கடைசியில் வாழ்க்கை ஜெயிக்கும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போவார். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை இல்லை தொழில் அமைச்சு கொடுப்பார். கல்யாணம் ஆகும், குழந்தை குட்டி, குடும்பம்னு ஃபார்ம் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இப்படி இந்த சனி பகவான் 19 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் சந்தித்தாலும் சாதிக்கக்கூடிய நேரம். 2வது சுற்று சாதிக்கணும், ஃபினான்ஷியலி ஜெயிக்கணும்னு ஒரு கணக்கு. 3வது ரவுண்டு ஒரு 55 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு முடியல, கை கால் வலி, முட்டு வலி, முதுகு வலி, நடக்க முடியல, இப்படி அடிக்கடி அது பேஷண்ட் மாதிரியே ஆகிடுவாங்க. 3வது ரவுண்டு இருந்ததுனாக்கா அடிக்கடி மருத்துவ செலவு கண்டிப்பாக ஏற்படும். ஆஸ்பத்திரி வாசம்தான் அப்படின்னு சொல்லணும். இப்போது இந்த சனி பகவான் தொழில் ரீதியாக உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் வந்து நீங்கள் ஒரு பிடிமானம் இல்லாத தொழிலை பண்ணுவீங்க. சரி, கடமைக்கு கல் எடுக்கணும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வேலைக்கு கடமைக்கு போய் வேலை பார்ப்பீங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இன்வால்மெண்ட் இருக்காது, நேரமும் சரியில்லை, 7 சனி போயிட்டுருக்கு அப்படின்றதால ஓரளவுக்கு ஏனாத்தாரன்ற ஒரு தொழில், வருமானமும் அந்த அளவுக்கு வருமானம் இருந்தால் செலவு 2 பங்கு ஆகிடும், இல்லை வருமானமே பற்றாக்குறையாக வரக்கூடிய நிலையும் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா டார்ச்சர் இருக்கும். மேலதிகாரி சக ஊழியர்களுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் வேலையை விட்டு வந்துடலாமா அப்படின்ற அளவுக்கு ஆகிடும் ஒரு சிலருக்கு. இல்லை நல்ல இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, திடீர்னு டிரான்ஸ்ஃபரை போட்டு குடும்பம் நீங்கள் ஒரு இடம் குடும்பம் ஒரு இடமா இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். இப்படி தொழிலையும் பிரச்சனை, உத்தியோகத்துலேயும் பிரச்சனை, நண்பர்கள்கிட்ட அது கருத்து வேறுபாடு, கணவன் மனைவி கிட்ட பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, உறவினர்கள்கிட்ட பிரச்சனை, இப்படி பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. எங்கே எதை தொட்டாலும் சும்மா சாதாரணமாக செவுத்து தொட்டாலும் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போது நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வழிபாடு பண்ணணும்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் போகும். சரி, பார்வை பலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். நீங்கள் எங்கே ஏற்கனவே ஜென்ம சனி உங்களுக்கு நீங்களே மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. அப்புறம் எப்படி முயற்சி எடுப்பீங்க நீங்கள்? அப்படி எடுத்தாலும் அந்த முயற்சி பெருசாக சக்ஸஸ் ஆகாது, ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் சக்ஸஸ் ஆகாது. இப்போ நீங்களே முயற்சி எடுக்க மாட்டீங்கன்னு ஒரு கணக்கு. 2 அப்படி எடுத்தாலும் அது ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் சக்ஸஸ் ஆகாது. தைரியம் வீரியம் இருக்காது, தைரியம் இல்லாமல் போயிடும். எண்ணம் எப்படி இருந்தாலும் இப்படி ஆகிட்டேன் அவன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் வீரியம் இல்லாமல் போய்விடும். அதே நேரத்தில் இளைய சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி நிறைய வரும், கருத்து வேறுபாடு வரும். அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக முடியாது, உங்கள் வீட்டுக்கு அவங்க வரமாட்டாங்க. ஏதாவது விசேஷம் இருந்தால் கூட நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். இந்த 2.5 ஆண்டு காலம் குறுகிய தூர பயணம் ஏற்பட்டு நீங்கள் அதுக்காக போனீங்கன்னா அது பெரிய சக்ஸஸ் ஆகாது. 2வது
இந்த பிபிஓ சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். சரி, அடுத்தது 7ஆம் வீட்டை சனி பார்க்குறாரு. ஏற்கனவே 7 சனி போயிட்டுருக்கு. 7ஆம் வீட்டை சனி பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் ஜென்ம சனி. கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம் இல்லையா? கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு நிறைய வரும். சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸுன்னு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எல்லோரும் போயிட மாட்டாங்க, எல்லாருக்கும் சண்டை வரும் கணவன் மனைவிக்கு. ஆனால் பிரியணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் அந்த சனி பகவான் அழகாக பிரிச்சிருவார். அதனால் விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கை கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லை, நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். உறவினர்களும் சரி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க, அகைன்ஸ்டாக இருப்பாங்க. கூட்டு தொழில் செய்வீங்க, கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு கூட்டு தொழில் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடலாமா தொழில் அப்படின்ற அளவுக்கு நிலைமை மோசமாகி இருக்கும். அதனால் ரொம்ப சகிப்புத்தன்மை வேண்டும், விட்டு கொடுத்தல் வேண்டும். வீரியத்தை குறைத்து கொண்டு காரியம் பெருசா வீரியம் பெருசா அப்படின்னு பார்த்தா இந்த நேரம் காரியம்தான் பெருசுன்னு சொல்லிட்டு நீங்கள் செயல்பட்டால் சாதிக்க முடியும். சாதிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, தோற்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அதே சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும். மேலே மணிக்கே போய் கழுத்து போட்டு கேண்டீனுக்கு போகிறதோ இல்லை வெளியில் எங்கன்னா சுற்றுறதுலாம் முடியாது. இப்போல்லாம் அங்கேயே எங்கேப்பா போகலாம், 5 நிமிஷமாக ஆளை காலணுவாங்க. அப்புறம் உங்களை தேட ஆரம்பிச்சிருவாங்க, உங்களுக்கு மெமோ வரும், பிரச்சனை வரும். இப்படி தொழிலில் 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும். வேலை பார்த்தாலாவது முடியுமானா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நிர்வாகத்தில் அப்போ கூட உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குமானா அவப்பெயர் இல்லாமல் இருந்தால் போதும். சொந்த தொழில் பண்ணவங்களும் பார்த்தா ஆடவருக்கு வழக்கத்தை மீறி நீங்கள் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஆனால் சனி பகவான் யார் ஒருவருக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாருன்னு சொன்னால் அதிகப்படியான உழைப்புன்னு சொல்லணும். அதே நேரத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும். இந்த ஆசிலேஷன் இல்லாத ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தொழில் பண்ணுவாங்க. நம்ம தொழில் சரியாகவே போலது, இதை போய் நான் தேர்ந்தெடுத்தேன், இந்த தொழிலை விட்டு வேறு தொழில் மாற்றிக்கலாமா அப்படின்னு நினைப்பார். கண்டிப்பாக மாற்றிக்கலாம். தொழிலை மாற்றி கடனை வாங்கி தொழிலில் நல்ல வேறு ஃப்ரெஷ்ஷாக தொழிலை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நல்லா முன்னுக்கு வரலாம். இல்லை டெம்பரரி போஸ்ட்டில் இருப்பாங்க கவர்மெண்ட்லேயும் தனியார்லேயும் பார்த்தா அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு அமைப்பு ஏற்படும். எல்லாம் அவங்க தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். தசாபுத்தி சரியில்லைன்னா அங்கேயும் ஃபீஸ் பிடுங்கின கதை தான் உங்களுக்கு. 10ஆம் இடம் அதிகப்படியான உழைப்பு, டார்ச்சர், டென்ஷன், பரபரப்பு, இது ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனுக்காக காத்திருப்பீங்க, ஒன்றும் நடக்காது. ப்ரமோஷனுக்கு உங்களுக்கு பின்னாடி வந்தவன் உங்களுக்கு ஜூனியராக இருக்கும்போது சீனியராக போயிடுவான், அவனுக்கு ப்ரமோஷன் கிடச்சிடும். உங்கள் பேரில் ஏதோ ஒரு அலிகேஷன் அதனால் கொடுக்க முடியலன்றவாங்க. இப்படி ஏதாவது ஒன்று உங்களுக்கு தாமதம், பதவி உயர்வில் தாமதம், ஊதிய உயர்வில் தாமதம், டிரான்ஸ்ஃபருக்குன்னா நிச்சயமாக கிடைக்காது. இப்படி பல நிலைகளில் நீங்கள் அவமானப்படணும், அசிங்கப்படணும். தொழில் ரீதியாக இதெல்லாம் சகித்து கொள்ள வேண்டும். 10ஆம் இடத்தை சனி பார்த்தாலே ரொம்ப சகிப்புத்தன்மை ரொம்ப வேணும். வீரியம் இருந்துச்சுன்னா போச்சு, வீரியம் இருக்கக்கூடாது, காரியத்தில் இதுவாக இருக்கணும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், பண்ண நல்லா வரும், ஒன்றும் எந்த குறையும் கிடையாது. உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பகவான் 2.5 ஆண்டு கெடுப்பார்னு சொன்னோம். ஆனால் அதே நேரத்தில் 4இல் இருக்கும் குரு நல்லதே செய்வார். பார்வை பலம் சூப்பர். அடுத்தது 5இல் குரு உச்சமாவார், ரொம்ப அற்புதம். ராகு 1.5 வருஷமாக இருந்தாலும் குரு பார்வையில் 1 வருஷம் இருக்கிறதால 12இல் இருக்கிற ராகு வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பார். வெளிநாடுலாம் போகலாம், அந்நிய பொருளாதாரம் ஈட்டலாம். இப்படி உங்களுக்கு சனி பகவான் கெடுதல், அதாவது சாதகம் இல்லை என்று சொன்னாலும் கூட மற்ற கிரகங்கள் ரொம்ப ஆண்டு கிரகங்களான குருவும் ராகுவும் அற்புதமாக இருக்கிறார்கள். கேது உண்மையிலே உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார், 6இல் இருக்கார். அதுவும் ராகு கேதுக்கள் பொறுத்த வரலையும் 12இல் கேது இருந்தாலும் அது ராகு இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறது நல்லது செய்வார்.
கேது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எங்கே இருக்கார் அப்படின்னாக்கா உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல கேது இருக்க கொடுத்து வைக்கணும். அப்போது ராகு கேதுவால் நன்மை, குருவால் நன்மைகள் நிச்சயமாக நடக்க போகுது. இந்த சனி பயிற்சி சாதகம் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. மற்ற கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்கிறதால இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்களை அவங்க காம்பன்சேட் பண்ணி உங்களை வெற்றி பெற வைப்பாங்க. நிச்சயமாக உங்களுக்கு 7 சனியுடைய தாக்கம் இருக்கிற மாதிரி தெரியாது, பயப்பட வேண்டாம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.